வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ குரூப் 4 உடைய செகண்ட் சிவி லிஸ்ட் ஓகேங்களா. நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ முதல் சிவி லிஸ்ட்டு கவுன்சிலிங்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லிட்டாங்க மக்களே. ஸோ குரூப் 4 தேர்வில் கண்டிப்பாக தமிழில் நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிருக்கிறதுனால இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கட் ஆஃப் குறைஞ்சிருச்சு. ஸோ ரேங்க் லிஸ்ட்டும் பார்க்குறப்போ ரொம்ப லீஸ்டான ரேங்க்கு தான். ஸோ கண்டிப்பாக குரூப் 4ல் ரொம்ப லீஸ்டான கட் ஆஃப் போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த டைம் வந்து பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத நம்பலாங்க. அது மட்டுமே கிடையாது, உங்களுக்கு தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பாக ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் இந்த விஏஓ பணியிடங்களை நிரப்ப தடை வச்சுருக்காங்க. மற்றபடி குரூப் 4 ரேங்க் லிஸ்ட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டைப்பிஸ்ட்டு 862, ஸ்னோ டைப்பிஸ்ட்டு 327, ஃபார்வர்ட் வாட்சர் 328, ஃபார்வர்ட் வாட்சர் வெறும் வாட்சர் 368ங்க. அடுத்து பிசி கம்யூனிட்டியை பார்த்தரலாம். இது கிடையாது, விஏஓ நிரப்ப தடை. டைப்பிஸ்ட் 756, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 133, ஃபார்வர்ட் வாட்சர் 195, டிரைவிங் 229 ஃபார்வர்ட் வாட்சர். அடுத்து எம்பிசியை பார்த்தரலாம். இதுக்கு போகாது, நம்மளுடைய விஏஓக்கு வந்து தடை பண்ணிட்டாங்க. அதனால் ஸ்னோ டைப்பிஸ்ட்டு பார்க்கலாம். 495, ஸ்னோ டைப்பிஸ்ட் 146, ஃபார்வர்ட் வாட்சர் 147, ஃபார்வர்ட் வாட்சர் 174ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரியை நம்ம பார்க்கலாம். ஸோ விஏஓ கிடையாது. ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 82, 22, 22, 26ங்க. டைப்பிஸ்ட்டு, ஸ்னோ டைப்பிஸ்ட், ஃபார்வர்ட் வாட்சர். அடுத்து எஸ்டி 47 பேர் ரெடியாக இருக்காங்க. டைப்பிஸ்ட் 25, ஸ்னோ டைப்பிஸ்ட்டில் 28, ஃபார்வர்ட் வாட்சரில் 8 ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டு குரூப் 4 ரேங்க் லிஸ்ட்டு ரொம்ப கம்மியான ஒரு ரேங்க் லிஸ்ட்டாக தாங்க இருக்குது. ஸோ நிறைய பீப்புள்ஸுக்கு இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத நம்ம உங்களுக்கு அடித்து சொல்கிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 காலி பணியிடங்கள் கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ ரொம்ப நாளாக அந்த குரூப் 4 காலி பணியிடங்கள் உயர்த்தப்படவில்லை. எப்பொழுது குரூப் 4 காலி பணியிடங்கள் உயர்த்த போகிறார்கள் அப்படின்ட்டு எல்லோரு தரப்புலேருந்தும் நிறைய கேள்விகள் வந்துகிட்டே தாங்க இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 காலி பணியிடங்கள் 100% உயர்த்த போகிறாங்க. ஸோ குரூப் 4 காலி பணியிடங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 4662. இது ரொம்ப கம்மியான வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்கிறதுனால இனி வரும் காலங்களில் அதிக அளவு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 வேக்கன்சிஸை கொண்டு வருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் ஜென்ரல் வந்து 862, டைப்பிஸ்ட்டு 327, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 328, ஃபார்வர்ட் வாட்சர் 368ங்க. டைப்பிஸ்ட் வந்து பார்க்குறப்போ 1241, ரேங்க் லிஸ்ட்டு 756 டைப்பிஸ்ட்டு. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 26, ஃபார்வர்ட் வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோட 26, ஃபார்வர்ட் வாட்சர் 30. ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா 100% பணி வாய்ப்புக்கு உறுதிங்க. அடுத்து எஸ்சி விஏஓ கிடையாது. 372 ரேங்க் லிஸ்ட்டு. ஸ்னோ டைப்பிஸ்ட் 110, ஃபார்வர்ட் வாட்சர் 110, ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 130ங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அடுத்த கேட்டகரி நம்ம பார்க்குறப்ப எஸ்டி விஏஓ கிடையாது. டைப்பிஸ்ட் 25, ஸ்னோ டைப்பிஸ்ட் 8, ஃபார்வர்ட் வாட்சர் டிரைவிங் லைசன்ஸ் 7, ஃபார்வர்ட் வாட்சர் அப்படி பார்க்குறப்ப 8. ஸோ தமிழகத்தில் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப புதுமையாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி
குரூப் 4 உடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்பொழுது வெளியிட போகிறாங்க? ஸோ குரூப் 4 உடைய செகண்ட் சிவி லிஸ்ட் ஓகேங்களா. நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ முதல் சிவி லிஸ்ட்டு கவுன்சிலிங்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லிட்டாங்க மக்களே. ஸோ குரூப் 4 தேர்வில் கண்டிப்பாக தமிழில் நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிருக்கிறதுனால இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கட் ஆஃப் குறைஞ்சிருச்சு. ஸோ ரேங்க் லிஸ்ட்டும் பார்க்குறப்போ ரொம்ப லீஸ்டான ரேங்க்கு தான். ஸோ கண்டிப்பாக குரூப் 4ல் ரொம்ப லீஸ்டான கட் ஆஃப் போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த டைம் வந்து பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத நம்பலாங்க. அது மட்டுமே கிடையாது, உங்களுக்கு தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பாக ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் இந்த VA1 பணியிடங்களை நிரப்ப தடை வச்சுருக்காங்க. மற்றபடி குரூப் 4 உடைய ரேங்க் லிஸ்ட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டைப்பிஸ்ட்டு 862, ஸ்னோ டைப்பிஸ்ட்டு 327, ஃபார்வர்ட் வாட்சர் 328, ஃபார்வர்ட் வாட்சர் வெறும் வாட்சர் 368ங்க. அடுத்து பிசி கம்யூனிட்டியை பார்த்துடலாம். இது கிடையாது, VA1 நிரப்ப தடை. டைப்பிஸ்ட் 756, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 133, ஃபார்வர்ட் வாட்சர் 195, டிரைவிங் 229 ஃபார்வர்ட் வாட்சர். அடுத்து எம்பிசியை பார்த்துடலாம். இதுக்கு போகாது, நம்மளுடைய VAOக்கு வந்து தடை பண்ணிட்டாங்க. அதனால் ஸ்னோ டைப்பிஸ்ட்டு பார்க்கலாம். 495, ஸ்னோ டைப்பிஸ்ட் 146, ஃபார்வர்ட் வாட்சர் 147, ஃபார்வர்ட் வாட்சர் 174ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரியை நம்ம பார்க்கலாம். ஸோ VAO கிடையாது. ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 82, 22, 22, 26ங்க. டைப்பிஸ்ட்டு, ஸ்னோ டைப்பிஸ்ட், ஃபார்வர்ட் வாட்சர். அடுத்து எஸ்டி 47 பேர் ரெடியாக இருக்காங்க. டைப்பிஸ்ட் 25, ஸ்னோ டைப்பிஸ்ட்டில் 28, ஃபார்வர்ட் வாட்சரில் 8 ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டு குரூப் 4 உடைய ரேங்க் லிஸ்ட்டு ரொம்ப கம்மியான ஒரு ரேங்க் லிஸ்ட்டாக தாங்க இருக்குது. ஸோ நிறைய பீப்புள்ஸுக்கு இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத நம்ம உங்களுக்கு அடித்து சொல்கிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய காலி பணியிடங்கள் கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ ரொம்ப நாளாக இந்த குரூப் 4 காலி பணியிடங்கள் உயர்த்தப்படவில்லை. எப்பொழுது குரூப் 4 உடைய காலி பணியிடங்கள் உயர்த்த போகிறார்கள் அப்படின்ட்டு எல்லோரு தரப்புலேருந்தும் நிறைய கேள்விகள் வந்துகிட்டே தாங்க இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய காலி பணியிடங்கள் 100% உயர்த்த போகிறாங்க. ஸோ குரூப் 4ல் காலி பணியிடங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 4662, இது ரொம்ப கம்மியான வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்கிறதுனால இனி வரும் காலங்களில் அதிக அளவு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 உடைய வேக்கன்சிஸை கொண்டு வருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் ஜென்ரல் வந்து 862, டைப்பிஸ்ட்டு 327, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 328, ஃபார்வர்ட் வாட்சர் 368ங்க. டைப்பிஸ்ட் வந்து பார்க்குறப்போ 1241, ரேங்க் லிஸ்ட்டு 756 டைப்பிஸ்ட்டு. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 26, ஃபார்வர்ட் வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோட 26, ஃபார்வர்ட் வாட்சர் 30. ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா 100% பணி வாய்ப்புக்கு உறுதிங்க. அடுத்து எஸ்சி VAO கிடையாது. 372 ரேங்க் லிஸ்ட்டு. ஸ்னோ டைப்பிஸ்ட் 110, ஃபார்வர்ட் வாட்சர் 110, ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 130ங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அடுத்த கேட்டகரி நம்ம பார்க்குறப்ப எஸ்டி VAO கிடையாது. டைப்பிஸ்ட் 25, ஸ்னோ டைப்பிஸ்ட் 8, ஃபார்வர்ட் வாட்சர் டிரைவிங் லைசன்ஸ் 7, ஃபார்வர்ட் வாட்சர் அப்படி பார்க்குறப்ப 8. ஸோ தமிழகத்தில் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப புதுமையாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.